காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் கோடங்கர் அவர்களுடைய தலைமையிலே குழு அமைத்து டிசம்பர் 3ஆம் தேதி குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு இன்றைக்கு தேதிப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஆச்சு? 70 நாள் ஆச்சு. இன்னைக்கு 70 நாள் ஆயிருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய குழு பேச்சுவார்த்தைக்கு காத்திருக்கிறது. பிப்ரவரி 22ஆம் தேதி குழு அமைக்கப்படும் என்று திமுகவினுடைய தோழமை கட்சியினுடைய அறிவிப்பு வந்திருக்கிறது. அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. 70வது நாள் இன்று நாம் காத்திருப்பது. நம்மை பொறுத்த மட்டுமே தோழமையை மதிக்கிறோம், தோழமைக்கு உரிய மரியாதை கொடுக்கிறோம். அதை போலவே நாமும் எதிர்பார்க்கிறோம். நாம எதிர்பார்ப்பதெல்லாம் நம்ம சில தோழர்கள் மைக்க பிடிச்ச உடனே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க. நம்ம என்னை பொறுத்த மட்டும் நாம் வரம்பு மீறி பேசக்கூடாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் கட்டுப்பாடுள்ள கட்சி, ஜனநாயக கட்சி. ஆனா கட்டுப்பாடோடு இருக்கணும். நம்முடைய தலைமை கூட்டணியிலே இப்பொழுது திமுகவோடு பேசிக் கொண்டிருப்பதற்காக குழு அமைத்திருக்கிறார்கள். நம்மை பொறுத்த மட்டும் நம்ம கேட்பதெல்லாம் மரியாதை. நம்ம கேட்பதெல்லாம் வேற ஒன்றும் இல்ல, சொத்து சுகம்லாம் கேட்கல, மரியாதை தான் கேட்கணும். மரியாதை, அன்பு. நம்ம என்னத்தை கொடுக்க இருக்கோமோ அதை தான் கேட்கிறோம். நம்மை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு வருத்தம்லாம் எப்ப வருதுன்னு கேட்டீங்கன்னா, அருமைக்குரிய திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் காங்கிரஸ் கட்சி பூத்துல ஆள் இருக்கா, காங்கிரஸ் கட்சி 3000 ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும் போது, காங்கிரஸ் அதுவும் பொது வழியில பொதுக்கூட்டத்தில் பேசும்போதுதான், பத்திரிகையாளர்களை நீங்க உங்க எல்லாரையும் வச்சுட்டு பேசும்போதுதான் அந்த வருத்தம் வருது. அதுக்கப்புறம் அது பத்தாயிரம் சொல்லி ஒரு அமைச்சர் பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு கூட்டணி வந்தா வரட்டும், வராட்டா போகட்டும் அப்படிங்கிறதோ, அல்லது இன்னொரு அமைச்சர் அதெல்லாம் பாத்துக்கிறோம், அதெல்லாம் நாங்க பார்த்து எங்க தலைவர் பார்த்து முடிவு பண்ணிக்குவார் அப்படின்னு அசால்ட்டா பேசுறதோ வலிய தருது. நாங்க உங்களோடு இருந்து உங்களால் நீங்கள் செய்த பல தவறுகளுக்காக பழி சேர்த்தவர்கள் நாங்க, பழியை சுமந்தவங்க நாங்க. நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் நாங்க பழி சேர்த்து. ஆனா எங்களை பொறுத்த மட்டும் உங்களிடம் கேட்பதெல்லாம் மரியாதை தான். நம்ம தலைவரை பொறுத்த மட்டும் நம்பிக்கையோடு அன்போடு தமிழக முதலமைச்சரே சகோதரன் என்று அழைக்கிறார். அதே தான் நாங்க எதிர்பார்க்கிறது. கீழே இருக்க சகோதரர்களுக்கும் அதே மரியாதை வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி அவருடைய எண்ணம். அவர் கேட்பதெல்லாம் என்னன்னா, திமுகவுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இருக்கின்ற அதே உறவு கீழே இருக்கிற கிளை செயலாளருக்கும் கீழே இருக்கிற உங்களுக்கும் அதே மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி அவருடைய எண்ணம். மாவட்ட செயலாளர் இருக்க தளபதி அவர்கள் பேசிய பேச்சு என்பது வருத்தத்தை தருச்சு. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதற்காக ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார். என்னன்னா 26ஆம் தேதி நினைக்கிறேன், ஜனவரி 26ஆம் தேதி நினைக்கிறேன், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கேட்டிருந்தார். இன்னைக்கு தேதி என்னாச்சு? இன்னைக்கு 15ஆம் தேதி. 15 பிளஸ் ஒரு 6 4, இது 20 நாள் ஆகி போச்சு. நடவடிக்கை எடுக்கல, அவர் வருத்தமும் தெரிவிக்கல. அதனால என்ன, இப்ப எல்லாரும் பேசுறாங்க. அதனால ஒரு மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கவே நான் கிடையாது. நம்ம கேட்டுக்கிட்டு சும்மா அதை பத்தி நான் கருத்து சொல்ல கிடையாது. கருத்தெல்லாம் சொல்லுவோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம், அவ்வளவுதான். காங்கிரஸ்காரர்களுக்கு இப்படி பேசிய தளபதி போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது திமுக தலைமை மிக மிக பெரிய வருத்தத்தை தருது. காங்கிரஸ்காரர்களை ஒத்த பூத்துல அந்த வீடியோ கூட இருந்துச்சு. என்னடா ஒத்த பூத்துல ஆள் இருக்கா, நல்லா போனா அங்க சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும்தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசினாங்கன்னா காங்கிரசுக்கு நல்லா போனா அங்க சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும்தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசினாங்கன்னா, இப்படி பேசினா அவர் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கும் பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பிறந்தை அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இதுவரைக்கும் 20 நாள் ஆயிப்போச்சு, நடவடிக்கை எடுக்கல. இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் உழைப்போம். நம்மை பொறுத்த மட்டும் நமக்கு தேவையெல்லாம் மரியாதை, மரியாதை, மரியாதை. இதை தவிர ஒண்ணு வேணாம். உங்கள்கிட்ட காசு பணம்லாம் நாங்க கேட்கல, நாங்க கேட்கறதெல்லாம் மரியாதை தான். தயவு செய்து எங்களுக்கு மரியாதை கொடுங்கள். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தளபதி பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து அவர்
உரையாற்றி அந்த காட்சிகளை பார்த்தோம். காங்கிரசுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் நாங்களும் கொடுக்க மாட்டோம் எனவும் தோழமை கட்சிகளிடம் நாங்கள் கேட்பது மரியாதையும் அன்பும் தான் என அவர் தெரிவித்த அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.